ரைட். குயிக்கா வாங்கம்மா. நான் சொல்றேன் ஹாஃப் அன் ஹவர்ல கட் ஆகும். ஓகே, சரியா? ரைட். இப்ப நாங்க வருவோம், சரியா? ரைட். அப்ப இப்படி நான் டீப்பா விளங்கப்படுத்தல. இப்படி ஒவ்வொரு அறிஞரும் குர்ஆன சுருக்கமாக 5 விஷயம் இருக்குது, 3 விஷயம் இருக்குது, 7 விஷயங்கள் இருக்குதுன்னு விளங்கப்படுத்துறாங்க. அதுல இந்த இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தான் ஒரே ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். உன்னை வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அல்லாஹ்வை வணங்குறது தான் முழு குர்ஆனோட சுருக்கம் இருக்குது. சரியா? அந்த அட்டவணையை அடிச்சு வச்சுக்கிறேன். இப்ப கொஞ்சம் உங்களுக்கு தெளிவோடு வந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்க அதை பார்த்துக்கணும். சரியா? ரைட். ஓகே, போதும்னு நினைக்கிறேன்னா நிசால் போதும் தானே விளங்கப்படுத்துறது? ஓ சார் போதுமா? ரைட். இப்ப நாங்க அடுத்து ஓ சொல்லுங்க. சரி, இப்ப வலியுல்லா தஹ்லவி அவர் கூற்றுகளை சொல்லக்குள்ள சட்டம் தொடர்பான அறிவு சொல்லி அதை விளக்கணுமா சார்? இல்லைன்னா அவர் சொன்ன 5 அதான் நான் கருத்தையும் சொன்னா சொல்றேன் போதுமா சார்? பெரும்பாலும் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கு வராது. கொஞ்சம் அந்த சிக்கல் தானே. அந்த இலங்கை முஸ்லிம்கள வரலாறு சம்பந்தமா அப்படித்தான் சப்போஸ் வந்துச்சாக்கும். உதாரணமா ஷா 2, அதாவது அல் குர்ஆன மைய கருத்தை குறிப்பிடும் 5 அறிஞர்களை தருக, பேரை போட்டுருவீங்க. அவங்கட 3 அறிஞர்களோட மைய கருத்தை குறிப்பிடுகன்னு வரும். சரியா? குறிப்பிட்டு விளக்குகன்னு வந்தா கொஞ்சம் நீங்க விளங்கப்படுத்தணும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அது உங்களுக்கு இப்ப நான் சொன்ன விஷயத்த என்னான்னு நீங்க விளங்கி கொண்டா உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். சரியா? பெரும்பாலும் டிரெக்டா தான் இது கேட்டு வரும்னு ஓகே நான் சார். நினைக்கிறேன். அப்படித்தான் விளக்கப்படுத்த வந்தா எல்லாரையும் வராது. ஒரு 2 பேருட. இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க சும்மா நார்மலா தலைப்பை போட்டு போட்டு எழுதி விட்டா சார். சரியாமா? ரைட். இப்ப நாங்க வருவோம். இங்க பாருங்க, இதுக்கு வருவோம். ஓகே சரியா? சார். ரைட். ஏகதேவ தௌஹீத் இது வந்து அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து செகண்ட் யூனிட்டுக்கு தானே. அதுல இருந்து கேள்விகள் அதிகமான மார்க்ஸுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதுல 3 பிரிவு இருக்குன்னு சொன்னது தானே. ரைட். அதுலதான் தௌஹீத் நான் கொடுத்த இதுல தௌஹீதும் ஷிர்க்கும் மேல வந்து பாருங்க. ஏகதெய்வ கொள்கை, ஓகே, இது இஹ்லாஸ். அல்லாவின் வாஜிபான சிபத்துகளையும் முஸ்தஹிலான சிபத்துகளையும் தருக. ஒரு அவ்வளோத்தையும் போட்டிக்கிறோம் கருத்தோட நீங்க படிச்சுக்கொள்ளுங்க. எம்சிக்யூக்கும் தேவைப்படும். சரியா? தௌஹீதின் வகைகளை குறிப்பிட்டு விளக்குங்க. இது ஒரு புள்ள கேட்டுச்சு, சார் இப்படி வந்தா எப்படி எழுதுறது? உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தௌஹீதுல வகை 6 மார்க்ஸ் இல்லையா? அப்ப ஒரு முக்கா பக்கம் அல்லது அரைப்பக்கம் எழுதினாலும் போதும். ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வ சிஃபாத் ஆதாரங்களோட விளங்கப்படுத்தணும். அடுத்தது தௌஹீதுக்கு எதிரான கொள்கையான ஷிர்க் பற்றி விளக்குங்க. ஷிர்க் பத்தி ஷிர்க்குண்டா என்ன, ஷிர்க்குட வகை என்ன, ஷிர்க்கு பத்தி பேசுற குர்ஆன் ஹதீஸ், ஷிர்க்குடைய விளைவு, அதெல்லாம் வருவது 8 மார்க்ஸ் தானே. அப்ப ஷிர்க்குண்டா என்ன, ஷிர்க்குட வகை, ஷிர்க்குட விளைவு, ஷிர்க்கு பத்தி பேசுற குர்ஆன் ஹதீஸ் வசனங்கள், அப்படி அவங்க 8 விஷயங்கள் 4 விஷயங்கள் எதிர்பார்த்து நீங்க எழுதியிருந்தா ஃபுல் மார்க்ஸ் போடுவாங்க. இது உங்களுக்கு லேசிமா. இது ஸ்கூல்ல நிறைய படிப்பிச்ச தலைப்பு தான். நீங்க அதை செய்யுங்க. சரியா? அப்ப இதை விடவானா ரெடி பண்ணிக்கலுங்க. அதுக்கு தான் நான் போட்டீங்க. சரியா? ரைட். அடுத்ததுக்கு போறா. இதை நீங்க கட்டாயம் 4வது வட்டம் போட்டு கொடுங்க. கொஞ்சம் கூட ஷோ பண்ற தலைப்பு. அப்போதே நான் சொன்னேன், அது மாதிரி கொஞ்சம் கூட ஷோ பண்ண இடும். சரியா? ரைட். இலங்கையில் இஸ்லாம் வந்து பரவிய விதம், இதெல்லாம் நோட்ஸ்ல இருக்குமா? சரியா? ஆரம்ப காலத்துல இலங்கையில இஸ்லாம் எப்படி வந்து பரவிச்சு 2 இருக்குது. இலங்கைக்கு அரபிகள் வந்த வரலாறு, இலங்கைக்கு இஸ்லாம் வந்து பரவிய விதம். அவை பரவிய விதம்ன்றது கரையோரத்துல இருந்து அந்த போர்த்துகீசர் உள்ளாந்தர் வந்து முஸ்லிம்களை துரத்தி அடிச்சதால உள்நாட்டுக்குள்ள போயிட்டு அங்க இஸ்லாம் பரவிச்சு. அடுத்தது மார்க்க போதகர்கள் வஹபீபுல் அபி ஹப்சா, காலிதிபுல் பக்காயா, அதை வச்சு எழுதும். சரியா? ரைட். அடுத்தது இது நான் சமூக வாழ்வில் எதிர்பார்க்கிற தலைப்பு தான் மதீனாவில் நபி அவர்கள் உருவாக்கிய முஸ்லிம் சமூகத்தின் பண்புகள். சரியா? 5ஐ குறிப்பிட்டு விளக்கப்படுத்து. இப்ப என்னன்னா வந்து ஒரே டாபிக் தான் கேள்வி வாரது. இப்போ அவங்க கேள்வி ஸ்டைல கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிறாங்க. ஒரு கேள்வி ஒரு தலைப்பு, இன்னொரு கேள்வி இன்னொரு தலைப்பு. நீங்க பயப்படக்கூடாது. என்ன தலைப்புல வந்தாலும் எப்படி கேள்வி வந்தாலும் செய்யும். அதுதான் நான் இப்படி போட்டதுக்கான காரணம். ஆகவே இந்த பாடத்தை இந்த தலைப்பை வட்டம் போட்டு கொடுங்க. சரியா? இது மதீனாவில் நபி அவர்கள் உருவாக்கிய முஸ்லிம் சமூகத்துல பண்புகள், சகோதரத்துவம், சமத்துவம், தலைமைத்துவம், சரியா, நன்மையை தீமையை தடுத்தல், அப்படி ஒவ்வொரு தலைப்பை போட்டு ஒவ்வொரு பண்பு சம்பந்தமா ஒவ்வொரு பந்தியோ 2 அரை பக்கம் மட்டும் எழுதுறோம். சரியா?
இதை நீங்க ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. கைட்ல டியூட்ல இருக்குது. சரியா, டியூட்ல இருக்குது, ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், உங்களுக்கு ஒரு மீட்டருக்கு தான் நான் தாரேன். இதை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க கடைசி நேரம். ரைட், அடுத்தது 5வது. சரியா, துணை மூலாதாரங்களில் ஒன்றான இஸ்திஸ்லாம் பற்றி விளக்குக. சரியா, ரைட், உங்களுக்கு தெரியும் துணை மூலாதாரங்களையும் கேள்வி எடுக்க வாய்ப்பு இருக்குது. மஸ்லஹ முர்சலாவைத்தான் இஸ்திஸ்லான்னு போட்டிக்கிறேன். இதை பத்தி நான் 2 பக்கம் எழுதணும். மஸ்லஹ முர்சலாண்டா என்ன, அதுக்கான ஆதாரம் என்ன, வாழ்க்கை சஹாபாக்கள வாழ்க்கையில் இது நடந்திக்குதா, அப்படியான விஷயம். அடுத்தது டபுளா வார கேள்வி ஒன்று போட்டிக்கிறேன். இஜ்மான வகைகளை குறிப்பிட்டு நவீன பிரச்சனைகளை தீர்ப்பதில் இஜ்திஹாதின் பங்கு. இதுலமா நிறைய பேருக்கு குழப்பம் என்னன்னா, இந்த நவீன பிரச்சனைகளை தீர்ப்பதில் இஜ்திஹாதின் பங்கு எப்படி செய்யறது. சரியா, அதுல ஒன்றும் இல்லமா, சில நவீன பிரச்சனைகளை சொல்லுங்க. பரிசோதனை குழாய் குழந்தை, உறுப்பு மாற்று சிகிச்சை, வாடகை தாய் முறை, குளோனி மூலம் குழந்தை உருவாக்குதல், இப்படி நிறைய இருக்குது. எனக்கு ஞாபகம் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு சேர்ட நோட்ஸ் ஒன்று வந்துச்சு, நிறைய உதாரணம் போட்டு. நான் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். யார்கிட்டயாவது இல்லாட்டி சொல்லுங்க, நான் திருப்பி போடுறேன் அதை, ஒரு சேர்ட. சரியா, ஜூலை சேர்டே ஆகி நான் நினைக்கிறேன். ஒரு நோட்ஸ் ஒன்று புள்ளி யாரோ போட்டுச்சு. அப்ப அதுல நிறைய பிரச்சனையை போட்டி அவ்வளவு எழுதி விடுங்க இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறது. சரியா, நிறைய பிரச்சனைகளுக்கு இது தீர்வாயிக்குது என்றதை நாங்க பாக்கணும். சரிதானே, கதைக்கு கேட்காட்டி சொல்லுங்க. சரியா, இல்ல பேட்டரி கொஞ்சம் வீக் ஆகிக்குதா, கதைக்கு தெளிவா விளங்கு தானே? கதைச்சிறது தெளிவா விளங்குது சார். யாரோ மைக் ஓன் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க கதைச்ச ஸ்கிரீன் வந்து போகுது. அப்ப நான் மியூட் பண்ணிவிடுவேன் எல்லாரையும். நீங்களும் டவுட்ஸ் கேட்கறதுக்கு தான் நான் ஓன் பண்ணேன். இப்போ ஓகே, இந்த நான் கதைக்கிறது சவுண்ட் கேட்காட்டி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடுங்க. சரி, ரைட். இப்ப இது ஓகே தானம்மா? இஜுமா அப்ப நல்லா பார்த்துக்கலுங்க, எல்லாரும் ரெடி ஆகுங்க. மாஷா அல்லாஹ். சரியா, அப்ப இஜுமான வகைகளை குறிப்பிட்டு, அப்ப இஜுமா சஹி, இஜுமா அக்ஸரி, இஜுமா முரக்கப், அதெல்லாம் இருக்குது. சரியா, அதே போல நவீன பிரச்சனைகள் தீர்ப்பதுல அந்த நவீன பிரச்சனைகளை கொஞ்சம் போட்டு எழுதும். இது விடைய டியூட்ல வீக்குது, இன்னும் கொஞ்சம் அதுல இன்னும் கொஞ்சம் சில பிரச்சனைகளை போட்டிக்காது அந்த சார், அதையும் சேர்த்துக்கொள்ளும். ரைட், இப்ப நாங்க அடுத்தது. சரியா, பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தெளிவுபடுத்துது. இது நிறைய பேர் போட்ட ஒரு கேள்வி. சரியா, இந்த குடும்ப வாழ்வு சம்பந்தமான ஒரு கேள்வி. ரைட்டா, இதுவும் எதிர்பார்க்கலாம். 6வது கேள்வி. இதுல உள்ள நிறைய விஷயங்கள் நீங்க நல்லா ரெடி ஆகினா போதும். பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, முதலாவது தூய்மையான எண்ணத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இல்லையா, அல்ல எனக்கு நல்ல ஒரு அல்ல எனக்கு சாலிகான குழந்தை தரோணும் துவா கேட்டதுல இருந்து அது ஃபுல்லா வரும். சரிதானே, ரைட். அப்ப அதை நாங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தது இனி குழந்தை பெற்றெடுத்ததுல இருந்து வளர்க்கிறது எல்லாம் அதுல வருது, டியூட்ல இனி போட்டு விளம்பரப்படுத்திக்க வேணாம், விற்கிறது டைம் இல்லை. அடுத்தது கருத்து வேறுபாட்டின் போது பேண வேண்டிய ஒழுக்கம், இது கொஞ்சம் கூட கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுலயே ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்குது. சரியா, விவாதங்களை தவித்துக் கொள்ளல், அப்படியெல்லாம் நிறைய வரும். சரிதானே, அதை நாங்க கொஞ்சம் பார்த்துக்கல வேண்டி. சரியா, ரைட், ஓகே. கதைக்கிறை கேட்காட்டி மெசேஜ் ஒன்று போட்டுருங்க, நான் இதை கலட்டிட்டு நேரடியாக கதைக்கிறேன். ரைட், அப்ப கருத்து இது உங்களுக்கு ஈக்குது. ரைட், அடுத்தது 7வது தலைப்பு 2வது பேப்பர்ல கடைசி கட்டத்துக்கு வந்துட்டா, இஸ்லாமிய பொருளீட்டல் கோட்பாடு ரீதியான அடிப்படைகளையும் நடைமுறை சார்ந்த அடிப்படைகள். சரியா, கோட்பாடு ரீதியான அடிப்படைகள் 5க்கு தானே, நடைமுறை சார்ந்த கொஞ்சம் இருங்க. ரைட், இப்ப நான் கதைக்கு கேக்குதா? ஓகே ஓகே, கேக்குதா இல்லையா? நான் அதை கழட்டிட்டேன். ஆன்சர் பண்ணுங்க. ஓ, கேக்குது. நான் கதைக்கிறது கேக்குது தானே? எஸ், சரி, ஓகே. அப்ப இதுலமா நீங்க அவதானீங்க. சரியா, இதுல கோட்பாடு அடிப்படைகள் 5, நடைமுறை சார்ந்த அடிப்படைகள் 5. ஓகே, அது உங்களுக்கு செய்யலாம். சரிதானமா? அடுத்தது நான் உங்களுக்கு வேண்ட டவுட்ஸ் கேட்கறது டைம் ஒன்று தாரேன். அர்கானுல் பையுவை குறிப்பிட்டு தெளிவு. இந்த கேள்விக்கு வட்டோன்னு போடுங்க. 5வது கேள்விக்கு. சரியா, 5வது கேள்விக்கு வட்டோன்னு போடுங்க, கொஞ்சம் கூட பாருங்க. ரைட், அர்கானுல் பையுவை குறிப்பிட்டு. சரியா,
தெளிவுபடுத்துவதோடு வியாபாரம் தவிர்த்து கொள்ளும் விஷயம். இந்த கேள்வி முக்கியமா? சரியா? அதாவது அர்கானுல் பை, ஒரு வியாபாரம் செல்லும்படியாவதற்கான நிபந்தனைகள், வியாபார பொருள், வாங்குவோன் விற்போன், ஈஜாப் கஃபூல், சாட்சி, அதை விளங்கப்படுத்தணும். அடுத்தது தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயத்துல ஒரு 4 5 நீங்க விளங்கப்படுத்தணும். அளவை நிர்வகின் மோசடி, கலப்படம், பதுக்கல், அப்படிக்கு தானே அதை எழுதும். ரைட், ஓகே. இப்ப நாங்க பார்க்க போறோம் 8வது கேள்வி. சரியாமா? 8வது கேள்வி 2வது பேப்பர்ல சிறு குறிப்புக்கு வரும். ரைட், இதுல திருப்பி திருப்பி சொல்றேன், சிறு குறிப்பு எல்லாத்தையுமே நீங்க செஞ்சு பார்த்துருங்க. சரியா? இமாம் ஷாஃபி அவங்கள்ட்ட வரலாறு ஒரு பக்கத்துக்கு எழுதுற மாதிரி நோட் பண்ணி ரெடி பண்ணிக்கொள்ளும். சரியா? கவாயிதுல் ஃபிக்ஹியா, இது ரெடி ஆகும். சரியா? அல் மஷக்கத்து, நிறைய பேர் கேட்டாங்க சார் அதை தமிழ்ல எழுதினா சரி, அதாவது கஷ்டம் இலகுவை வேண்டி நிற்கும், அரபு தேவை இல்லையா? நான் தான் சொன்னேன் எப்படியாவது ட்ரை பண்ணி அது அரபாலே எழுத பாருங்க. சரியா? அரபாலே எழுத பாருங்க. சில நேரம் அவங்க அரபுலையும் எதிர்பார்த்தா மாட்டேன். இது 10 மார்க்ஸுக்கும் வரலாம். கவாயிதுல் ஃபிக்ஹியாமா உங்களுக்கு 8 மார்க்ஸுக்கு வரலாம், 6 மார்க்ஸுக்கு வரலாம், 10 மார்க்ஸுக்கு வரலாம். கொஞ்சம் ரெடி பண்ணி கொள்ளுங்க. சரியா? தரிகாக்கள் இது கைட்ல இல்ல. சனூசியா தரிகா, காதிரியா தரிகா தான் கைட்ல இருக்குது. நக்ஷபந்திய தரிகா, அப்படி வேற தரிகாக்களும் எழுதலாம். இதுக்கு ஒரு நோட்ஸ் ஒன்று நான் டியூட்ல தந்திக்கிறேன். சரியா? இந்த டியூட்ல உங்களுக்கு அந்த செமினார் டியூட்ல கடைசியாக அது இருக்குது, தரிகாக்கள் இருக்குது. சரியா? தரிகாக்களை நீங்க ரெடி பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது கடைசி ஹதீஸ் அல்லது வகை. திருப்பி திருப்பி சொல்றேன், சிறு குறிப்பு 4 ரெடி ஆகுங்க, சுவரா வரலாம். சரியா? ரைட். அப்ப இதுல ஹதீஸ் வகைகள் என்னென்ன எழுதணும் இதுல போட்டிக்கிறேன். இதுல போட்டிக்கிறது ஷோர்ட்டா 5 மார்க்ஸ் தானே, ஒரு பக்கத்துக்காவது நீங்க அதை வச்சு எழுதும். மர்ஃபூனா என்ன, மௌகூஃப்னா என்ன, முர்சல்னா என்ன, முஅல்லக்னா என்ன, முன்கதீனா என்ன, முஹ்தல்னா என்னன்னு ரெடி ஆகும். சரியாமா? ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் 2வது பேப்பரும் சரியான பெருமதியான பேப்பர். சரியா? எல்லாமே தேடி தேடி எங்கிருந்தெல்லாம் கேள்வி எடுக்கலாம் என்று கஷ்டப்பட்டு புறக்கி எடுத்த கேள்வி. அவை நீங்க எதையுமே இதுல விடாம நீங்க படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். ரைட். இப்ப நாங்க 3வது கேள்விக்கு போறோம். சரியா? ரைட். இப்ப கொஞ்சம் ஒரு சின்ன சான்ஸ் ஒரு தாரன். இப்ப உங்களுக்கு கதைக்கலாம். சரியா? இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு 2 பேப்பர் இப்ப நாங்க பார்த்த அவ்வளவுமே உங்களுக்கு ரெடி பண்ணி செய்யலுமா? கிளியரா ஈக்கிறீங்களா? கேள்விகள் என்னன்னு தெளிவா விளங்கி அதுக்கு எப்படி விடை எழுதுவோம் வந்துட்டு தானே ஆன்சர் பண்ணுங்க. ஓம் சார், செய்யலாம் சார். ஹதீஸ் கொஞ்சம் கஷ்டம் சார். கொஞ்சம் நீங்க எனக்கு சவுண்ட் ஆன்சர் பண்ணுங்களேன் யாராவது. ஓம் சார். ஓம் சார், செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ஓம் செய்யலாம். ரைட் ரைட். நான் கதைக்கிறேன், உங்களுக்கு கேக்குது தானே? ஓ சார், கேக்குது. சரி சரி, ஓகே. நாங்க வருவோம். சரியா? அடுத்த பேப்பருக்கு போவோமா? டைம் பைத்து கொண்டிருக்குது. அடுத்த பேப்பருக்கு போவோம். சரி, நீங்க 4 பேப்பரையும் முடிக்க பார்க்கணும். டைம் இல்லை, நீங்க செல்ஃபா படிக்க வைக்குது. சரிதானே? நீங்க செல்ஃபா படிக்க வைக்குது, டைம் இல்லை, நாங்க போவோம். ஓகே. இப்ப நாங்க 3வது பேப்பருக்கு போறோம். சரியா? 3வது பேப்பர்ல கேள்விகளுக்கு வரோம். அஜ்னபி மஹரம் ஆகிய பதங்களை வரைவிலக்கணப்படுத்துக. முனாக்கஹாத்தோடு தொடர்பான பகுதி. சரியா? ரைட். சிலத்துரகம் பற்றி வந்துள்ள குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் குறிப்பிடு. சில நேரம் குடும்ப உறவை பேணுவது சம்பந்தமா 10 மார்க்ஸுக்கு, 8 மார்க்ஸுக்கு, 6 மார்க்ஸுக்கு வரலாம். சரியா? அப்ப குடும்ப உறவுடைய முக்கியத்துவம், அதனால கிடைக்கிற பயன், அப்படின்னு நீங்க ரெடி ஆகலாம். ஆனா நான் போட்டது குடும்ப உறவு சம்பந்தமா வந்திக்கிற குர்ஆன் வசனமும் ஹதீஸும் தான். ரைட். அடுத்தது தலாக் ஏற்படுவதற்கான காரணங்களை குறிப்பிட்டு அது எவ்வாறு பிள்ளைகள எதிர்கால வாழ்வை பாதிக்குது. முக்கியமான ஒரு கேள்வியா. 3வது கேள்வி, தலாக் என்னத்துக்காக உருவாகுது? உங்களோட கைட் டியூட்ல விட கொடுத்தீங்கிறேன். சரியா? அதனால பிராக்டிக்கல் கொஸ்டின், அடிக்கடி நடைமுறை கேள்வி வரும். சரியா? அப்ப சமூகத்துல 2 கேள்வியாவது நடைமுறையோட தொடர்பா நீங்க சுயமா யோசிச்சு எழுதணும். சமூகத்துல அது எவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்படுத்துது பிள்ளைகளோட வாழ்க்கையில எழுதணும். டியூட்ல இது பாத்துக்கணுங்க. சரியா? ரைட். அடுத்தது, இஸ்லாம்
பலதாரம். இந்த கேள்வி நீங்க வட்டம் போட்டு கொள்ளுங்க. முதலாவது கேள்வி கொஞ்சம் கூட கவனிக்கும். சரியா? பலதார மனம். சரியா? நான் நினைக்கல இஸ்லாம் பலதார மனதை பலதாரம் அல்லது குற்றம் தண்டனை அல்லது பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்துள்ள சொத்து பங்கீடு அல்லது பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்துள்ள மனித உரிமை, அந்த மூணுல ஏதாவது ஒன்று வரலாம். சரியா? பலதாரம், சொத்து பங்கீடு, பெண்களுக்கு கொடுத்துள்ள மனித உரிமை சம்பந்தமா. ரைட். இதுல பலதார மனத்தை அனுமதிச்சுக்கான நியாயம், எக்கச்சக்கமான நியாயங்கள் போட்டிக்கிறேன். தனி மனித தேவை, சமூக தேவைன்னு போட்டு விளங்கப்படுத்திக்கிறேன். சரியா? பார்த்துக்கலுங்க. சரிதானே? ரைட். தனி மனித தேவையும் சமூகத்தை போட்டிக்கிறேன். நீங்க அதை பார்த்துக்கண்டா ஓகேன்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். அடுத்தது வருவோம். கொஞ்சம் அவதானிங்க. சரியா? அடுத்ததுக்கு போறேன் குயிக்கா. ரைட். இது மாமலாத், வியாபார கொடுக்கல் வாங்கலோடு தொடர்பான கேள்வி. சரியா? முதாரபாவுக்கும் முஷாரக்காவுக்கும் இடையிலான வேறுபாடு. சரியா? அது முதாரபா முஷாரக்காவை தெளிவா செமினார்ல விளங்கப்படுத்திக்கிறேன். அப்ப அதுல குறுகிய முதல், அதிகமான முதல், குறுகிய காலம், நீண்ட காலம், 2 பேர் சம்பந்தப்படுறாங்க, பலர் சம்பந்தப்படுறாங்க. லாபத்தை பிரிச்சு கொள்வாங்க, நட்டத்தை பணம் போட்டவர் பிரிப்பார். இங்கால லாபம் நஷ்டம் எல்லாத்தையுமே எல்லாரும் பிரிப்பாங்க. ரைட். இஸ்லாமிய வங்கியின் அடிப்படை 4. இது ஒரு கேள்வி ஒரு புள்ள கேட்டுச்சு. சரியா? இதுக்கு சார் ஒவ்வொன்றையும் எப்படி விளங்கப்படுத்துறது என்று சொல்லி ஒரு புள்ள கேட்டுச்சு. இஸ்லாமிய வங்கியின் அடிப்படை 4. சரியா? உதாரணத்துக்கு நான் 1, 2 மட்டும் உங்களுக்கு சொல்றேன், டைம் பேசி கொண்டிருக்கிறதால. ரைட். இதுல 4வது பேப்பர் தானே, 3வது பேப்பர் தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா? எங்க மாதிரி? ரைட். 3வது பேப்பர்ல சரியா? இதுல பாருங்க, இஸ்லாமிய வங்கியின் அடிப்படைகள் கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன், கேட்டுக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஹெல்ப் ஆயிக்கும். 1, வட்டியோடு தொடர்பான செயற்பாடுகளை முற்றாக தவிர்த்தல். தலைப்பு போடுவீங்க. இஸ்லாமிய வங்கிகள அடிப்படையான விடயங்கள் 1, வட்டியோடு தொடர்பான எல்லா விடயங்களையும் இஸ்லாமிய வங்கி தவிர்த்து செயற்படும். சரியா? உலகத்தில் இருக்கிற இஸ்லாம் வங்கி இல்லாத எல்லா வங்கிகளும் வட்டியை மெயினாக வைத்துத்தான், வட்டிய அடிப்படையாக வைத்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். வங்கிகள வருமானம் ஈட்டுகின்ற பிரதான வழி வட்டி தான். ஆனா இஸ்லாமிய வங்கியா இருந்தா வட்டியை முழுமையாக தடுத்து ஏனைய எல்லா நடவடிக்கைகளையும் செய்யறத நாங்க பார்க்கிறோம். இதனால ஏனைய வங்கிகள் அடையிற லாபத்தை விட இஸ்லாமிய வங்கி நிறைய லாபங்களை அடைஞ்சிக்குது என்ற விஷயத்த நீங்க சொல்லணும். சரியா? அப்ப அதுதான் அதுல எழுதுறோம். 2வது, செல்வம் திரட்டுவதற்குரிய மூலதனமாக பணம் மட்டுமின்றி மனிதர்களது உடல் ரீதியான, சிந்தனா ரீதியான உழைப்பு, நம்பிக்கை, நாணயம் அவசியமாகின்றன என்ற கருத்தை வலியுறுத்தல். இப்ப காசு சேர்க்கிறதுக்கு, அதாவது பொருளாதாரத்தை கூட்டுறதுக்கு காசு மட்டும் இன்னைக்கு இலக்கு இல்லை. யாராவது மனிதர்களோட நல்ல வளம் இருந்தா, திறமையான ஆட்கள் இருந்தா அவங்களையும் அந்த வங்கி பயன்படுத்தும். அதை விளங்கணும். மனித வளத்தையும் வங்கி பயன்படுத்தும் என்ற விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும். சரியா? ரைட். அப்ப அதை வச்சு எழுதணும். மற்ற வங்கிகள் எல்லாம் காசை மட்டும்தான் இலக்காக வச்சு, காசை எடுத்துதான் அதை வளர்க்கறதுக்கான வேலைகளை, பொருளாதாரத்தை கூட்டுறதுக்கு பணத்தை மட்டும்தான் முதலீடா போடும். ஆனா இங்க மனிதன் உழைப்பு, மனிதன் ஆற்றல், மனிதன் திறமைகளையும் இஸ்லாமிய வங்கி எடுக்கும் என்று எழுதணும். ரைட். அடுத்தது, பொருளாதார அபிவிருத்தியோடு சமூக அபிவிருத்தியையும் தொடர்படுத்தல். வெறுமனே பொருளாதாரம் மட்டும் வளரக்கூடாது. அந்த வங்கியுடைய இன்னொரு நோக்கம்தான் இஸ்லாமிய சமூகத்துடைய அபிவிருத்தி பகுதிகளை, ஏனைய பகுதிகளை அபிவிருத்தி செய்யறதுலயும் அந்த வங்கி கவனம் செலுத்தும் என்று சொல்லும். சரியா? இப்படிதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க பார்த்துக்கலுங்க. ஒரு 2, 3 உங்களோட பந்தியாக வசன நடையில எழுதும். சரியா? ரைட். அப்ப அதை கொஞ்சம் பார்த்துக்கலுங்க. அடுத்தது, இஸ்லாமிய பொருளாதார பகுதியில் காணப்படும் நெகிழா தன்மை கொண்ட விதிகளுள் 4 குறிப்பிட்டு விவரிக்கிறேன். உங்களுக்கு நெகிழும் தன்மை, நெகிழா தன்மை இருக்குது. சரியா? அப்ப நெகிழா தன்மை கொண்ட விதிகள்ல இதுல இஸ்லாமிய செல்லுபடியா எங்கது அடிப்படைகள். இஸ்லாமிய முறைப்படி வியாபாரம் செய்யும் போது வாங்குவோனும் விற்போனும் அடைந்து கொள்ளும் பயன், இது சொல்ல மறந்துட்டேன். வாங்குவோனும் விற்போனும் அடைகிற பயன் கொஞ்சம் மிகுது. அது கைட்ல தலைப்பு தான் இருக்குது. கொஞ்சம் விளங்கப்படுத்தணும். உதாரணத்துக்கு, சரியா, அவர்கள் இருவரதும் கொடுக்கல் வாங்கல் இபாதத்தா மாறும். இஸ்லாமிய முறைப்படி ஒரு வாங்குறவனும் விற்கிறவனும் வியாபாரம் செஞ்சா அல்லாட பார்வையில அவனுக்கு அது நன்மையா போகும்.
வணக்கமா மாறும். ரெண்டாவது, வாங்குவனதும் விற்பனதும் உறவு பேணப்படும். இஸ்லாமிய முறைப்படி ஒரு வியாபாரி பொருளை வித்தா அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யாம, கொள்ள லாபம் ஈட்டாம, நல்ல தரமான பொருட்களை அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி கொடுக்கறதால 2 பேரோட உறவும் பேணப்படும். சரியா? அதே போல வர்த்தகம் ஸ்திரமடையும். ஒரு பொருளை ஒரு இஸ்லாமிய முறைப்படி ஒரு ஆள் வியாபாரம் செய்யற நேரம் பொருளை வாங்கினவன் அதே வியாபாரிட்டையே தொடர்ந்து போறதுக்கு ஆசை வைப்பான். அவன் ஏமாத்துறான் இல்ல, கலப்படம் செய்யறான் இல்ல, மோசடி செய்யறான் இல்ல, பொருட்களை குறைகள் இருந்தா குறைகளை சொல்லி விற்கிறான், அளவை நிறுவையில மோசடி செய்யறான் இல்ல, அவை அவன்கிட்ட தான் நான் போவேன்னு போவான். அப்ப அவனோட வியாபாரம் ஸ்திரம் அடையும். இப்படி சும்மா போட்டு எழுதி வைத்தாமா. சரியா? அடுத்தது வீண் குற்றச்சாட்டுல இருந்து பாதுகாப்பு. இப்ப ஒரு மோசமான முறையில வியாபாரம் செஞ்சா சமூகமே அவனை பழிக்குமே. அவன்கிட்ட போவானா, அவன் அளவை நிறுவையில் மோசடி செய்யறான், ஏமாற்றுறான், பதுக்குறான், இப்படி நிறைய குற்றச்சாட்டு வரும். இஸ்லாம் சொல்ற மாதிரி வியாபாரம் செஞ்சா எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவனுக்கு வராது. அதை வச்சு எழுதிதான் சரி. சரியா? ஹராமான கொடுக்கல் வாங்கல இருந்து மீட்சி கிடைக்கும். இஸ்லாமிய முறைப்படி வியாபாரம் செஞ்சா அங்க எதிரையுமே ஹராமான கொடுக்கல் வாங்கல் இருக்காது. முழுமையா இஸ்லாமிய முறைப்படி வியாபாரம் செய்யறதால ஹராமான கொடுக்கல் வாங்கல இருந்து அவனுக்கு மீட்சி கிடைக்கிறத நாங்க பார்க்கணும். சரிதானமா? ரைட். அப்ப அதை நீங்க இங்க பார்த்துக்கலுங்க. ரைட். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போறோம். பார்த்துக்கலுங்க. கட்டாவிச்சாக்கும் மறுக்க அதே இதுல வாங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அடுத்தது 3வது கேள்வி. சரியா? மறுமை நாளை குறிக்கும் 4. இது மறுமை நாள் உங்களுக்கு ஓகேமா? இதை நான் விளங்கப்படுத்த இல்லை. சரியா? சும்மா. அடுத்தது 2வது யூனிட்டோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. இது மறுமை நாள்ல இருந்து வரலாம், வந்தாலும் உங்களுக்கு செய்யலாம். சரியா? ரைட். அடுத்தது 4வது கேள்வி, இபாதாக்களது வகைகளை குறிப்பிட்டு இது கட்டாயம். இதுக்கு வட்டோடு போடுங்க. இது கொஞ்சம் ஷோ பண்ண தலைப்பு. சரியா? இது மினிஸ்ட்ரி பேப்பர்லயும் வந்துச்சு. இபாதாக்கள வகைகளை குறிப்பிட்டு முக்கிய இபாதத் மூலம் எதிர்பார்க்கப்படும் நடத்தை மாற்றங்களை விளக்குங்க. ஃபர்லு ஐன், ஃபர்லு சுன்னத், ஃபர்லு ஐன், ஃபர்லு கிஃபாயா, அதை போட்டு விளங்கப்படுத்தணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இபாதத்துகளையும் வார பயணிக்கு தானே, தொழுகையால என்ன பயன், நோன்பால என்ன பயன், ஜகாத்தால என்ன பயன் என்று நீங்க எழுதணும். இதுக்குள்ள விடட்டி விட்டுல இதை பார்த்துக்கணுங்க. சரியா? அடுத்தது ஹஜ்ஜின் முக்கியத்துவம் 5 குறிப்பிட்டு ஹஜ் கிரிகை மூலம் கிட்டும் சமூகம் சார்ந்த பயன்களை கேட்டீங்க. நான் ஹஜ்ஜை ஒரு கேள்வியா போட்டதால கொஞ்சம் ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. ஹஜ்ஜின் மூலம் கிடைக்கிற சமூகம் சார்ந்த பயனையும் நீங்க ரெடி ஆகும். சரியா? ரைட். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலுங்க. ஓகே. இப்ப சமூகம் சார்ந்த பயன் எழுத போல நீங்க சமூகம் சமூகம் சமூகம்னே எழுதணும். சரியா? அல்ல, இப்ப சமூகம் சார்ந்த பயன்ல சில கேட்டு அது கேள்வியும் கேட்டிக்கிறாங்க. உதாரணத்துக்கு அதை மட்டும் நான் உங்களுக்கு ஹஜ்ஜின் உதாரணத்துக்கு ஹஜ்ஜுடைய இந்த டியூட்ல வந்துமா சமூகம் சார்ந்த பயன் போடாம பொதுவான பயன் தான் போட்டிக்கிறேன். நீங்க கீழே பாருங்க, அந்த டியூட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ்ல, அதாவது 5வது பக்கம் 2வது டியூட்ல இருக்கிற 5வது பக்கத்துல கீழே இது பாருங்க, சகோதரத்துவ உணர்வு வளரும், கூட்டு வாழ்க்கைக்கான பயிற்சி, மனித நேயம் வளரும், சர்வதேச சமாதானத்துக்கான பயிற்சி, அதுக்கு கோட் அடிச்சு அதுதான் நீங்க சமூகம் சார்ந்த பயன். பொதுவா ஹஜ்ஜுடைய பயன்களை கொடுத்தீங்கிற சமூகம் சார்ந்த பயன் தான் கேட்டுக்கிறாங்க. அந்த கடைசி ஐக்கிற 4-5 பாயிண்ட்ஸுக்கு கோட் அடிச்சு கொள்ளுங்க. அதுதான் இதுக்கு சமூக சார்ந்த பயனுக்கு விடையா வரும். ஓகேமா? ரைட். உதாரணத்துக்கு வைங்களேன், சகோதரத்துவ உணர்வு வளரும். உண்மைதானே? ஒரு ஹஜ்ஜில எல்லாரும் ஒன்றாக கலந்து அந்த வணக்கத்துல ஈடுபட்ட நேரம் சகோதரத்துவ, எல்லாரும் ஒரே அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்ற உணர்வோட சகோதரத்துவ உணர்வு வளரும். அது மாதிரி இன்னொரு பாயிண்ட் போடுறாங்க, கூட்டு வாழ்க்கைக்கான பயிற்சி இல்லையா? ஹஜ்ஜில சஃபா மர்வாக்கு இடையில தொங்கோட்டம் ஓடுறதுல இருந்து, சரியா, அரஃபா மைதானத்துல தங்குறதுல இருந்து, மினாவுல தங்குறதுல இருந்து, எல்லாத்துலயுமே ஒரு கூட்டு வாழ்க்கை. சும்மா எழுதுங்க. அப்படித்தான் உலக பயன் வரப்போல நீங்க உங்களோட நடையில எழுதுங்க. ஆதாரம் கூட தேவையில்லை. சரியா? பிராக்டிக்கலா எழுதலாம். கூட்டு வாழ்க்கைக்கான ஒரு பயிற்சியை தருவதில் எழுதணும். சரியா? ரைட். ஓகே. சர்வதேச சமாதானத்துக்கான பயிற்சினா முழு உலக நாட்டிலும் இருக்கிற முஸ்லிம்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடுறதால அங்க சர்வதேச சமாதானத்தை நாங்க அழகா பாக்குறோம். அதுக்கான ஒரு பயிற்சி. சரியா? ஒரு பள்ளிய ஒரு 5 நேர தொழுகையை சொல்லுவாங்க. ஒரு ஊருடைய இல்லாட்டி ஒரு 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 பிரதேசத்துடைய சமாதானத்துக்கான ஒரு இடம் ஆகிக்குது. ஜும்மா தொழுகையை அந்த கிராம மக்களோட சமாதானத்துக்கான ஒன்று கூடலுக்கான பயிற்சி ஆகிக்குது.
சரியா? அது மாதிரி பெருநாள் தினம் அதோட பெருசு. அதே போல ஹஜ் முழு உலக மக்களும் ஒன்று சேருகின்ற இடமாக அது இருக்குது அப்படின்னு பிராக்டிக்கலா நீங்க எழுதும். சரியாமா? ரைட். அடுத்தது அஞ்சாவது. சரியா? இந்த டைமை வேஸ்ட் பண்ணவுமே இல்ல, நீங்க படிக்க இது என்னென்ன கேள்வி எடுத்து சொல்லிட்டு போறதுதான் என்ன டாக்கட் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாம் மார்க்கத்தின் சிறப்பம்சங்கள் 5. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இது கேள்வி வரும்னு சொன்னேன். ரப்பானியா, இன்சானியா, ஷுமூலியா, வாக்கியா, அது அவ்வளோத்தையும் நீங்க ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இதை நான் அடிக்கடி சொன்னேன். பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கியுள்ள உரிமைகள் கட்டாயம் பார்த்துட்டு போகும். சரியா? பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கியுள்ள உரிமைகள் 5 விஷயத்த நீங்க எழுதலாம். அதுக்கான விட கைட்ல அப்படியே இது என்ன டியூட்லயும் இருக்கு. ஓகேமா? ரைட். 6வது கேள்வி. சரியா? இஸ்திஹ்சானை ஒரு துணை மூலாதாரமாக ஏற்பவர்கள் முன்வைக்கும் நியாயங்கள் குறிப்பிடுவதோடு, இஸ்திஹ்சானை ஒரு துணை மூலமா ஏற்காதவர்கள், இது துணை மூலாதாரத்துல இஸ்திஹ்சானை ஏற்றுக்கொள்ற ஆட்கள நியாயங்களும் இருக்குது, இஸ்திஹ்சானை மறுக்கிற ஆட்கள நியாயம் இருக்குது. அதை நீங்க பாத்துக்கணும். அர்கானுல் கியாஸ் பற்றியும் கியாஸின் வகை. கியாஸ்ல 2022ஆம் ஆண்டு 20 மார்க்ஸுக்கு ஃபுல் கேள்வி வந்துச்சு. இருந்தாலும் நான் எடுத்து போட்டேன். என்னண்டா சில கேள்வியில திருப்பி எடுத்து போட்டோம். நீங்க பார்த்தா விளங்கும். நீங்க உடவே இயலாம். சரியா? கேள்வி பேப்பர் தயாரிக்கிற நேரம் பார்த்தா விளங்குது. வந்த கேள்வியே இப்ப இலங்கை இஸ்லாம் வரலாறு 5 வருஷம் வந்தீங்க. சரியா? அது மாதிரி சில கேள்விகள் போன முறை வந்தது திருப்பி வந்தீங்க. அது மாதிரி இது வரலாம். அதுக்காக தான் நான் ரெட்டுல போட்டிக்கிறேன். கொஞ்சம் பார்த்துக்கலுங்க. இதுக்கும் ரெடி பண்ணிக்கலுங்க. சரியாமா? ரைட். அடுத்தது 7வது கேள்வி. இது நவீன வரலாறோடு தொடர்பான இது. 7வது கேள்விக்கும் வட்டம் போட்டு கொடுங்க. இதுவும் கொஞ்சம் கூட ஷோ பண்ணலாம். முகமது நபியாவோட தஅவா பிரச்சாரத்தை தடுக்க குறைஷி காஃபிர்களால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை குறிப்பிட்டு நபி அவர்கள் முகம் கொடுத்த விதம். பொறுமையாயிந்தாங்க. சரியா? தேவையான சந்தர்ப்பங்களை பதிலடி கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு நபி அவங்கள்ட்ட அந்த பொன் வேண்டுமா மண் வேண்டுமான்னு சொன்ன நேரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு சூரியனையும் சந்திரனையும் கையில தந்தாலும் கொள்கை விட மாட்டோம்னு சொன்னாங்க. அதே போல உங்களோட அல்லாவை நாங்க வணங்குறோம், எங்கடா இறைவனை நீங்க வணங்குன்னு சொன்ன போது லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களோட, என்ன மார்க்கம் என்னோடன்னு சொல்லி நபியாவும் அதை முகம் கொடுத்த விதம் சம்பந்தமாகவும் நீங்க எழுதும். அடுத்தது கல்லடி அவங்கள வேதனைப்படுத்தின நேரம் எல்லாம் பொறுமை காத்ததை நாங்க பார்க்கணும். சரியா? அப்படி எழுதும். அடுத்தது நபியாவோட காலம் முதல் நவீன காலம் வரை தசவுஃப் கலை, இது நான் அடிக்கடி சொன்னது ஆன்மீக வாழ்வுல, தசவுஃப் கலை தோன்றி வளர்ந்த வரலாறு விளக்குக. கொஞ்சம் பார்த்துக்கலுங்க. இந்த 7வது கேள்வி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. தசவுஃப் கலை தோன்றி வளர்ந்த வரலாறு. ரைட். 8வது நாங்க உங்களுக்கு எல்லாத்துலயுமே நான் சொன்னேன், சிறுகுறிப்பை செஞ்சு பாருங்க. 7 4 சிறுகுறிப்பையும் எனக்கு எழுதி அனுப்புங்க. சரியானு பாருங்கன்னு என்னால 7 நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். சரியா? நான் பார்க்காட்டியும் பரவாயில்லம்மா, நீங்க எழுதி அனுப்புங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியா இருக்கும். தற்கால மஸ்ஜிதுகள் ஆற்ற வேண்டிய சமூக வாழ்வுல மஸ்ஜித் என்ற தலைப்பு இந்த முறை எதிர்பார்க்கிற தலைப்பு. சரியா? மகரும் வலிமாவும் திருமண வாழ்க்கையில வருது. ஹஜ்ஜை நியத்து வைக்கும் முறை. அடுத்தது கலாக்கது. சரியா? எல்லாமே புறக்கி போட்ட தலைப்புகள். மாஷா அல்லாஹ் பார்ப்போம் என்ன நடக்குது. அப்ப நான் நினைக்கிறேன் 3வது பேப்பரும் முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சரியா? இப்ப நாங்க பார்க்க வேண்டிய இன்னொரு ஃபைனல் பேப்பர் ஒன்று இருக்குது. சரியா? அந்த பேப்பரை மட்டும்தான் நான் உங்களுக்கு கடைசியா பார்க்க வேண்டியது. அதையும் பார்த்துட்டா உங்களுக்கு மாஷா அல்லான்னு அதை வச்சுக்கொண்டு ரெடி ஆகுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கேள்வி எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இதுல இல்லாத ஏனைய கேள்விகளையும் ரெடி ஆயிட்டு போகும். சரியா? இதுல இந்த விஷயங்கள் உங்களுக்கு அத்துப்படி ஆயிக்கணும். மற்ற கேள்விகளையும் நீங்க ரெடி ஆயிட்டு போங்க. நீங்க பயப்பட தேவையில்ல. எப்படி வந்தாலும் செய்யற மாதிரி தான் கேள்விகள் தயாரிக்கப்பட்டி. ரைட். அடுத்தது ஃபர்ல ஐன் ஃபர்ல கிஃபாயா ஆகியவற்றுக்கான உதாரணம். நோன்பின் ஃபர்லுகளை குறிப்பிட்டு நோன்பை விடுவதற்கான சலுகை வழங்கப்பட்டார்கள் கூட்டு ஜக்காத்தின் பயன் தான் இது. ஜக்காத் அப்பதே நான் சொன்னேன், சமூக பயன் ஒண்ணு சொன்னேன். ஜக்காத் கூட்டு ஜக்காத்தின் பயன், அதாவது ஜக்காத்தை கூட்டா கொடுக்கறதால என்ன பயன் வரும் அப்படின்னு ஏழைகள சுய கௌரவம் பாதுகாக்கப்படும். சரியா? எல்லாருக்கும் சரியான முறையில ஜக்காத் போய் சேரும். ஜக்காத் என்ற திட்டத்தை சரியா செய்யலாம். அப்படியான பகுதிகள் இதுல இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது 2ஆம் தலைப்பு குர்ஆனின் சிறப்பு. உங்களுக்கு தெரியும், பூர்ணத்துவமானது, பாதுகாக்கப்பட்டது. குர்ஆன் வசனம் பூமிக்கு அருளப்பட்ட முறை. தனி வசனம், பல வசனம், ஒரு சூறாட முதல் அரை பகுதி, முழு சூறா. ரைட். அது இதுல வாரத்தை நாங்க பார்க்கிறோம்.
சரியா? Right. அடுத்தது சுண்ணாவின் முக்கியத்துவம் பற்றி விளக்க நான் சும்மா போட்டேன். என்னன்னா இது வந்து இதுல நான் சொன்ன டிபார்ட்மெண்ட் பேப்பர்ல சுண்ணாட முக்கியத்துவம் ஒரு கேள்வி வந்திருக்குது. அதால தான் நான் போட்டேன் அது. சரியா? Right. குர்ஆனின் அற்புதங்கள் 4 குறிப்பிட்டு விளக்குங்க. டிபார்ட்மெண்ட் பேப்பரை வச்சு தான் நீ தயாரிச்சது. சரியா? ரைட். அப்ப நான் வேணா டிபார்ட்மெண்ட் பேப்பர் மட்டும் உங்களுக்கு அனுப்பிவிட்டேன்னு பாருங்க. குர்ஆன் அற்புதங்கள், மொழி ரீதியான அற்புதம், அறிவியல் அற்புதம், பாதுகாப்பு அற்புதம், அதெல்லாம் எழுதலாம். ரைட். 2வது கேள்வி, பஸ்க விவாகரத்து என்ற பகுதியை கொஞ்சம் பார்க்க சொன்னேன். பஸ்க நிகழ்வதற்கான சந்தர்ப்பம் கைட்லைன் பாருங்க. திருமணத்தின் இலக்குகள் 4. சரியா? ஓகே. அர்கானு நிக்காஹை குறிப்பிட்டு தெரியும். மணமகன், மணமகள், ஈஜாப், கஃபூல், வலி, ஷாஹித். அடுத்தது இத்தாவின் வகைகளை குறிப்பிட்டு விளக்குகள். திருப்பி திருப்பி சொல்றேன், இதுல கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலுங்கன்னு சொல்லி. ரைட். அடுத்தது இந்த கேள்விக்கு வட்டம்னு போடுங்க. உடை அல்லது வீடு. இது கொஞ்சம் ஷுவரா. உணவு, உடை, வீடு மாறி மாறி வாரது. சரியா? சில நேரத்துல வராமே ஒட்டிக்குது. இந்த உடை அல்லது வீடு எதிர்பார்க்கலாம். உணவை விட உணவு வந்துச்சு. போன முறைக்கு முறை வந்திருக்கு. ஓ சரியா? ஒரு முஸ்லிமுடைய உடை எப்படி ஈக்கணும், ஒரு முஸ்லிமுடைய வீடு எப்படி ஈக்கணும் என்ற பகுதியை நீங்க ரெடி ஆகும். சரியா? ரைட். அடுத்தது வஹதத்துல் வுஜூத் பற்றி விளக்குங்க. நான் அப்ப சொன்னேன், ஹவாரிஜ் அல்லது வஹதத்துல் வுஜூத் வரும். ஹிதாயத் பெறுவதற்கு ரிசாலத்தின் அவசியம் ஒரு கேள்வியும் போட்டிக்கிறேன். சரியா? ஹிதாயத் பெறுவதற்கு ரிசாலத்தின் அவசியம் என்ற கேள்வியும் போட்டிக்கிறேன். பாருங்க, 5-6 பாயிண்ட்ஸ் இது எண்ணெயில ரெடி ஆயிக்கணும். சரியா? ரைட். அடுத்தது இஸ்லாமிய பொருளாதாரத்தின் சிறப்பம்சங்கள். மாமலாத்துல வட்டம் போட்டுக்கொள்ளுங்க இத. சரியா? முஆமலா தொடர்பான இஸ்லாமிய ஒழுக்க மாண்பு, அஹ்லாக்கியத்துல் முஆமலா, இதுக்கும் வட்டம் போடுங்க. சரியா? 6வது கேள்விக்கு வட்டம் போடுங்க. அஹ்லாக்கியத்துல் முஆமலாத்தையும் பார்த்துக்கணும். சரியா? இது ஈக்குது. நசிஹாவை பேணுதல், அளவை நிறுவையில் மோசடி செய்யாதிருத்தல் அல்ல வருவது. அடுத்தது இஸ்லாம் மனிதர்களுக்கு வழங்கியுள்ள மனித உரிமைகள் 5ஐ குறிப்பிடுக. ஃபிக்ஹ் கலையில் கருத்து வேறுபாடு தோன்றியமைக்கான காரணங்களை குறிப்பிட்டு விளக்கு. எல்லாமே எதிர்பார்க்க முடியுமான கேள்விகள் தான். சரியா? ரைட். இதுக்குள்ள விடையும் அதுல இருக்குது. நீங்க ரெடி ஆகுவீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்தது விளக்க குறிப்பு. இதுதான் அடிக்கடி சொல்றேன். சிறு குறிப்பு வந்தா விடாதீங்க, செய்யுங்கன்னு சொல்றது. அதுல ஹஜ்ஜத்துல் விதா, இஸ்திஸ்ஹாப், ஆலமுல் பர்ஸக், ஃபிக்ஹ் கலையின் பொற்காலம் இது போட்டி. சரியா? ஃபிக்ஹ் கலையின் பொற்காலம் என்ற பகுதியை நீங்க ரெடி ஆகிக்கொள்ளுங்கன்னு நான் அடிக்கடி சொல்றேன். ஓகேம்மா? ரைட். அப்ப நான் நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் இதுல என் டியூட்ல உள்ள 4 பேப்பரையும் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா ரெடி பண்ணி கொள்ளுங்க. சரியா? அது இல்லாம வேற சிலமான பேப்பர்களும் உங்களுக்கு வந்திக்கும், பார்த்துக்கலுங்க. சரி, சிலது வந்ததுல இது அதெல்லாம் யோசிக்க வேணாம். கொஞ்சம் எதிர்பார்க்கிற கேள்வி. எல்லாரும் சிலாக்கள் என்ன கேட்கிறாங்க, சார் இதை படிச்சா போதுமா, அதை எப்படிமா? சரியா? இப்ப இன்ஷால்ல இப்ப முடிக்கிறது தான். சரியா? 8:15 நான் முடிச்சிருவேன். 8:15 முடிச்சிருவேன். இப்ப இந்த டாபிக் முடிஞ்சுதானே? சரியா? நான் இன்னைக்கு எடுத்த டாக்கெட் இதுதான். சரியா? அப்ப இன்ஷா அல்லாஹ் ஓகே. அப்ப இந்த விஷயங்களை பார்த்துக்கலுங்க. அது சொல்ல வந்தது, சார் இதை மட்டும் படிச்சுட்டு போனா எக்ஸாமுக்கு பாஸ் ஆகலுமா, நல்ல ரிசல்ட்ஸ் வருமா, அதை எப்படி நான் தீர்மானிக்கிறது? நான் 15 வருஷம் படிப்பிச்ச அனுபவத்துல இந்த கேள்விகள் வரலாம்னு ஒரு கெஸிங்ல தந்திக்கிறேன். வேற சிலர் எடுத்து பார்த்தா அவரு கொடுத்திக்கிறாரு, இன்னொரு சிலர் எடுத்து பார்த்தா அவரு கொடுத்திக்கிறாரு. உங்களுக்கு ஒரு கைட் பண்றதுக்கு தான் இதை தந்திக்கிறேன். இதையும் படிங்க, ஊண்டி படிங்க. சரியா? மற்ற விஷயங்களையும் நீங்க படிச்சுட்டு போங்க என்றுதான் சொல்லிடுமே தவிர, எனக்கு வகி இதுதான் வரும்னு சொல்லலாம். கேள்வி எப்படி வரும்னு தெரியும். ஆனா நான் நினைக்கிறேன் மிச்சம் லேசா இந்த முறை மாஷால உங்களுக்கு கேள்வி வரும். போன முறை கொஞ்சம் இறுக்கி குழப்பி விட்டாங்க, இந்த முறை கொஞ்சம் நல்லா அவங்கள நிறைய பேரை தயார் பண்ணி விட்டதால லேசா வரும். சிலர்கள் நீங்க எதிர்பார்க்க. ஆனா இன்னொரு முக்கியம், நீங்க வல்லமே எதிர்பார்க்கிற கேள்வி ஸ்டைல பேப்பர் வரும்னு நினைச்சிட்டு போயிடுவானா. போன முறை புள்ளகள் பயந்தது அதுதான். வளமையான அமைப்புல வார கேள்விகள் ஒன்றும் இல்லை. எல்லா சேர்மாரும் சாய்ஸ் பண்ண கேள்வி ஒன்றும் இல்லை. டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படி இல்லமா, முதலாவது அப்படியா வந்தா பேப்பரை மெதுவா வச்சு லேசான கேள்வி ஒன்னாவது இருக்கும், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே எழுதிட்டு போகல உங்களுக்கு செய்யலாம். ஹோப்னு வந்துடும். சரிதானே? ரைட். நான் நினைக்கிறேன் இவ்வளவுதான் உங்களோட கதைக்கோன்னு சொன்ன விஷயங்கள். இதுல வேற ஏதாவது கேள்விகள் கேட்க இருந்தா கேட்கலாம். சவுண்ட் தான். ஹலோ. ஓ
அன்றைக்கு நீங்க செல்வ பங்கு போட்ட மாதிரி எனக்கு ஹதீஸ கொஞ்சம் சின்ன ஒரு வாய்ஸ் நோட் அந்த மாதிரி கொஞ்சம் போட்டு விட்டுறீங்களா? செல்வ பங்கீடு சம்பந்தமான விஷயத்த நான் ஒரு விளக்கமா போட்டேன் தானே. அது அத ஓ கேட்டு சார், அத மாதிரி ஆ அத மாதிரி ஹதீஸ கொஞ்சம் போட்டு விட்டுறீங்களா? அது மாதிரி ஹதீஸ் சின்ன ஒரு voice. ஓ சார், அதுல எனக்கு ஹதீஸ உடம்பு சரியில்லை. அதுல உள்ள ஹதீஸ்கள் அறிஞரோட கருத்துகளையா? இல்ல சார், ஹதீஸ்ல ஒரு பாடம் தானே, அத கொஞ்சம் வாய்ஸ் நோட் மாதிரி கொஞ்சம் போட்டு விட்டுறீங்களா? அந்த நீங்க செல்வ பங்கீடு போட்டு விட்ட மாதிரி. ஓ என்ன தலைப்பு போடணும்? ஹதீஸ். ஹதீஸா ஹதீஸ்ல வகையா? சார் ஓ அந்த சார், ஹதீஸ் பாடத்தை முழுமையா கொஞ்சம் சுருக்கி செல்வ பங்கி எப்படி வரும் அது மாதிரி போட்டுட்டேன். முழுமையா ஹதீஸ்ல ரெக்கார்டிங் நம்ம செஞ்ச கிளாஸ் ரெக்கார்டிங் சென்ட் பண்ணிடுவோம். அத கொடுங்க சார். அதுமா வாப்பா இந்த மனுஷால கணக்குல போமேமா. சரி பாப்போம். நான் அதுல செலக்ட் பண்ணின சில இல்ல தலைப்பு சார், அதுக்கு வகைகள், ஹதீஸ்ல வகைகள் மட்டும். அவங்க ஹதீஸ்ல வகை மட்டும்தான் கேக்குறாங்க. ஹதீஸ்ல வகைகள் நான் வந்து யூடியூப்ல போட்டு நான் லிங்க் அனுப்பி விடுறேன். அதுதான் தெளிவாய்க்குது இன்ஷா அல்லாஹ். சரி எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் ஹதீஸ்ல வகையை நான் ஃபுல்லா செஞ்ச வீடியோ இருக்குது யூடியூப்ல. அதை போட்டு ஓகே சார். பார்த்தவங்களுக்கு ஃபுல் கிளியர் ஆயிரும். சரி வேற ஏதாவது இருக்குதா? ஓகே சார். ரைட். சரி அப்ப இப்ப உங்களுக்கு டைமை வேஸ்ட் பண்ணல. என்னால ஏழுமான அளவுக்கு தான் இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நீங்க ஃபுல்லா இப்ப எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க.